ஆனால் ஏதோ ஒரு எலி செத்த வாசம் வருதே. என்னப்பா இப்படி சொல்லிட்டா? தண்ணி வந்து 15 நாள் ஆச்சு, குளிக்கவே இல்லைப்பா. அந்த நாத்தம் தெரியாமல் இருக்கிறக்காதான் சென்ட்டை போட்டு வந்துருக்குற. நீ என்ன எலி நாத்தம் கீத்தங்கிற? அண்ணா போகிற போக்க பார்த்தா நம்ம ஊரும் பெங்களூர் மாதிரி ஆகிடும் போல இருக்குது. ஆமாப்பா, அடிக்கிற வெயிலை பார்த்தா ஆனால் ஆயிருமாப்பா. மழை காலம் வந்தால் இப்படி மழை பெய்யுதேன்னு சொல்லிட்டு புலம்புறோம், வெயில் காலம் வந்தால் மழையே இல்லையே அப்படின்னு சொல்லி கஷ்டப்படுறோம். என்னதான் பண்ணுறது? ஆமாம், இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு இருக்குப்பாப்பா. தீர்வு இருக்குதுண்ணே. கௌசிகா நீர்க்கரங்கள் அமைப்போட நிறுவனர் திரு செல்வராஜ் அவர்கள் இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு சொல்கிறாரு, கேளுங்க. நாம் தண்ணீரை பற்றி யோசனை பண்ணுறது 2 காலகட்டங்களில் யோசனை பண்ணுறோம். ஒன்றும் மழை அதிகமாக பெய்யும்போது தண்ணி அதிகமாக வந்துடுச்சுன்னு யோசனை பண்ணுறோம். அதுக்கடுத்தது வந்து வறட்சி, இந்த பீரியடில் ஏப்ரல் மே இந்த மாதிரியான காலகட்டங்களில் ஐயோ தண்ணியே இல்லையே அப்படின்னு பேசுகிறோம். நம்ம இந்த 2 வார்த்தைகள்லேயே சிக்கி நின்றுக்கிறோம். ஒன்றா தண்ணி அதிகம் பெய்யுதுன்னு பேசுகிறோம், இல்லைன்னா வந்து தண்ணி இல்லைங்கிறத பற்றி பேசுகிறோம். ஆனால் அந்த மாதிரியான சிந்தனைகள்லேயே சிக்கி நிற்கிறதுனாலோடைய விளைவு என்ன ஆகுதுன்னா, வறட்சி காலங்களில் நமக்கான தண்ணீர் கிடைக்காமையே போகுது. அப்போது நாம் என்ன பண்ணணுங்கிறத யோசனை பண்ண வேண்டிய காலகட்டம் இது நிறைய இருக்குது. நீர்நிலைகளை பாதுகாக்கிறதாகட்டும், மற்றதுங்களில் என்ன செய்யணும், இல்லை தண்ணீர் தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத மற்ற மாநிலங்களில் விட தமிழ்நாட்டுக்கு அதிகமாக தேவையாக இருக்குது. ஏன் தமிழ்நாட்டுக்கு அதிகமாக தேவையாக இருக்குன்னா, இன்றைக்கி நமக்கு தண்ணீர் தர்ற மாநிலங்கள் வந்து கர்நாடகாவாகட்டும் கேரளாவாகட்டும் 2 மாநிலங்கள்லேயுமே, ஆந்திராவாகட்டும் சென்னைக்கு ஆந்திராவாகட்டும் எல்லாமே வந்து அவங்களுக்கே தண்ணீர் பற்றாக்குறைங்கிற ஒரு காலகட்டத்தை நோக்கி நகர்ந்துட்டு இருக்காங்க. அப்படிங்கிற போது நம்ம மாநிலம் வந்து மற்ற மாநிலங்களை விட தண்ணீரை பற்றிய விழிப்புணர்வு ஒவ்வொரு தனி மனிதனிடத்திலும் ஒரு இடத்திலும் போக வேண்டிய கட்டாயம் இங்கே அவசியமாக இருக்குது. அப்படி நாம் போகாமல் விட்டோம்னா நாம் தண்ணீர் அகதிகளாக மற்ற மாநிலங்களுக்கே போக வேண்டிய கட்டாயத்தில் தான் நாம் இப்போ அதை நோக்கி தான் நகர்ந்துட்டுருக்கிறோம். ஆனால் அதுக்கான புரிதல் நம்மக்கிட்ட சரியாக இல்லை. தண்ணீர் அகதிகள்ங்கிற வார்த்தை ரொம்ப கொடுமையான வார்த்தை. ஏன்னா இன்றைக்கி அவங்களுக்கு பற்றாக்குறையாக இருக்கும்போது தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் எல்லாம் சொத்தை சம்பாரிச்சிட்டு தண்ணீர் அகதிகளை இன்னொரு மாநிலத்துக்கு போகும்போது அங்கேயே பற்றாக்குறையாகும் போது நம்ம சுற்றியுள்ள மாநிலங்களை தாண்டித்தான் ஒரு இடத்துக்கு போக வேண்டிய சூழலாக இருக்குது. அந்த மாதிரியான சூழலில் நாம் அந்த மாதிரியான சூழலுக்கு நகர்ந்து போயிட்டு இருக்கோங்கிறது நமக்கு தெரியல. அதை நாம் புரிதல் வந்து நாம் ஏற்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது. அப்போது இந்த மாதிரியான ஒரு சூழலிருந்து நாம் காப்பாற்றப்படணும், நம்ம தமிழகம் காப்பாற்றப்படணும். ஒட்டுமொத்தமாக சொல்கிறேன்னா தமிழகமே காப்பாற்றப்பட வேண்டிய சூழல் இருக்குன்னா அதற்கான அடிப்படை நடவடிக்கைகள் நிறையா கையாளப்பட வேண்டியது இருக்குது. என்னென்னு கேட்டால் 2005 ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் சொன்னாங்க, ஏரி குளங்கள் இவங்களை காப்பாற்ற வேண்டியது தனி மனித வாழ்வை காப்பாற்ற வேண்டியது உன்னுடைய உரிமைக்கு சமமான ஒன்று நல்லா சொன்னாங்க. பட் ஜட்ஜ்மெண்ட் வந்தாங்க கூட அது எவ்வளோ தூரம் நமக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி இருக்குதுன்னு பார்த்தா ஒன்றும் இல்லை. ஏன்னா இன்றைக்கி வந்து மக்கள் தொகை தமிழகத்தில் அதிகரிச்சுட்டே வருது. அதை விட முக்கியமாக இங்கு புலம்பெயர்ந்து வர்றவங்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிச்சுட்டு வருது. இங்கு வர்ற தொழிலாளர்கள் மற்ற மாநிலங்களிலேருந்து வர்ற தொழிலாளர்களும் அதிகரிச்சுட்டு வருது. இந்த சூழலில் நம்ம தண்ணீர் தேவை குறைஞ்சிட்டே போகுது. எப்படி குறைஞ்சிட்டு போகுதுன்னா, ஒரு குளமாகட்டும், ஒரு ஆறாகட்டும், ஏரி ஆகட்டும், அதனுடைய பரப்புகளில் நம்ம எல்லா விதங்கள்லேயும் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு வர்றோம். ஆக்கிரமிப்பு பண்ண நீர்நிலைகள் குறுகிட்டே வருது. குறுகிட்டு வர்றதனுடைய விளைவுகள் என்னங்கிறது மக்களுக்கு புரியல. இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு 10 நாளோ 15 நாளைக்கு ஒரு தடவையோ தண்ணி வந்ததுன்னா, முதல்ல மழைக்காலங்களில் தண்ணீர் வர்றது உங்களுக்கு சுத்தமான ஆற்று நீர் வரும். ஆனால் இந்த மாதிரியான காலகட்டங்களில் தண்ணீர் எப்படி வரும்னா 50% வந்து ஆற்று நீராக வந்தாலும் கூட 40% இந்த மாதிரி குளங்கள்லேருந்து வர்ற நிலத்தடி நீரை எடுத்து பயன்படுத்துகிற நீரை கலந்து தான் விடுவாங்க. அப்போ தான் தண்ணீரை பற்றாக்குறையை சமாளிக்க முடியும். அப்போ நம்ம கவனத்தில் 40% நீரை நாம் பாதுகாத்து வைக்காம விட்டோம்னா குடிக்கிறதுக்கு மட்டுமே தண்ணீர் கொண்டு வர்றதே சவாலாக இருக்குது. அப்போது மற்ற பயன்பாடுகளுக்கான தண்ணீர் வந்து இனி போக போக சிரமமான காலகட்டத்துக்கு போகும். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இதற்கான பொறுப்புணர்வு அடிப்படையில் மக்களிடத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். மக்களை பொறுத்தளவு என்னென்ன பண்ணணும் அப்படின்னா,
நமக்கான பயன்பாடுகளை குறைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துட்டால் எல்லார் வீட்லேயுமே இப்போ காரு பைக்கெல்லாம் இருக்குது. அது கழுவுறதுக்கான தண்ணீர் பயன்பாட்டை எப்படி குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறைக்கலாம். கொஞ்சம் குப்பையாக இருந்தாலும் பரவாயில்ல, தண்ணீர் அதிகமாக பயன்படுத்தாமல். ஏன்னா நீங்கள் இப்போ பயன்படுத்துகிற ஒவ்வொரு தண்ணீருமே வந்து நன்னீர்களை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது நாம் வந்து அடுத்தவங்களுடைய பயன்பாட்டுக்கு வர்ற தண்ணீரை திருடுனா தான் கணக்கு. அப்போது உங்களுடைய கார் கழுவுறதாகட்டும், நீங்கள் குளிக்கிறதாகட்டும், சின்ன விஷயமா இருக்குது. நீங்கள் குளிக்கிறது, ஒரு தனி மனிதன் குளிக்கிறதில் ஒரு விழிப்புணர்வு எப்படி கிடைக்கும்னா, நீங்கள் ஒரு பக்கெட் மட்டுமே குளிச்சிங்கன்னா, இல்லை 2 பக்கெட்டுக்கு ஒரு பக்கெட் சேமிச்சிங்கன்னா, இப்படி ஒவ்வொரு மனிதனும் தனியாக ஒவ்வொரு பக்கெட் சேமித்தாலே இது பெரிய தண்ணீர் சேமிப்பில் வரும். நீங்கள் தண்ணீர் சேமிப்பில் உங்கள் வீட்டிலேருந்தே ஆரம்பிக்க முடியும், எளிதாக ஆரம்பிக்க முடியும். அதே மாதிரி அடுத்தது தண்ணீர் கட்டமைப்புகளை உருவாக்குறதுக்கு அரசாங்கம் மிகப்பெரிய வேலைகளை செய்ய வேண்டியிருக்கு. அது அரசாங்கத்துக்கான விழிப்புணர்வு, நிறைய அரசு அதிகாரிகளுக்கான விழிப்புணர்வு தேவையாக இருக்குது. அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கான விழிப்புணர்வும் இங்கே தேவையாக இருக்குது. ஏன்னா நாம் வந்து பொருளாதார ரீதியாக வளம் பெறதை வளம்னு நினச்சிட்ருக்குறோம். உண்மை அதுவல்ல. தண்ணி இல்லாமல் போச்சுன்னா அது நீங்கள் என்ன வளம் பொருளாதார ரீதியாக இருந்தாலும் அடிப்படை தேவையே இல்லாத போது நீங்கள் எல்லாமே சிரமத்துக்கு கொண்டு போயிடும். அதனால் வந்து ஒவ்வொரு இடங்கள்லையுமே உதாரணத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா பெரிய மால்கள், அவங்களால தண்ணீர் கட்டமைப்பை உருவாக்க முடியும். அதே மாதிரி சினிமா தியேட்டர்கள், அவங்களால தண்ணீர் கட்டமைப்புகளை உருவாக்க முடியும். இப்படி நிறைய இடங்களில் தொழிற்சாலைகளாகட்டும், ஹாஸ்பிட்டல்களாகட்டும், இவங்க வந்து ஏரியாக்கள் வந்து பில்டிங் ஏரியா அதிகமாக இருக்குது. தண்ணி வந்து நன்னீர் வரும். அந்த நன்னீரை சேமிக்க வைக்கிறதுக்கு நாம் சரியான சட்டத்திட்டங்களை உருவாக்கணும்னா கண்டிப்பாக தண்ணீர் எல்லா இடங்கள்லையும் நன்னீராக சேமிக்க வைக்க முடியும். ஏன்னா இன்றைக்கி நன்னீர் சேமிக்கிறது மிக பெரும் சவாலாக இருக்குது. நன்னீர் சேமிக்கிறது குளங்கள்லையாகட்டும், மற்ற பகுதிகள்லையாகட்டும், இது மிகப்பெரிய சவாலாக இருக்குது. அப்போது அரசாங்கம் வந்து கடுமையான சட்டத்திட்டங்களை கொண்டு வந்து அமல்படுத்தினா தான் இது சரியாகும். ஏன்னா மழைநீர் சேகரிப்பு அமைப்பு வந்து முந்தைய ஆட்சி காலங்களில் ஒரு ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. அப்போ வந்து நிஜமாகவே எல்லா பக்கமே நிலத்தடி நீர் வந்து மேம்பட்டது. ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க காலத்துலேயே அதை ட்ராப் அவுட் பண்ணாங்க. அப்புறம் மறுபடியும் மற்ற வந்த அரசாங்கங்களும் அதில் பெரிய கவனமெல்லாம் செலுத்தலை. இது அரசாங்கம் கொஞ்சம் இதில் கவனம் செலுத்த வேண்டிய தேவையும் அவசியமும் இருக்குது. அடுத்து மிகப்பெரிய சவால் நமக்கு என்னென்னா, தண்ணீரை பொறுத்தளவு மக்கள் தொகை அதிகரிக்க நீர்நிலைகளை குறுக்கிட்டு வர்றோம். நீர்நிலைகளை குறுக்க நிலத்தடி நீர் குறையுது. அப்போ வந்து மேற்பரப்பு நீரும் குறையுது, நிலத்தடி நீரும் குறையுது. அப்போ நீங்கள் தண்ணிக்கு எங்கே போவீங்க? இதை பற்றி யாருமே யோசனை பண்ண மாட்டேங்கிறாங்க. என்னென்னா இதில் யோசனை பண்ணுற சதவீதம் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப மினிமமான சதவீதமாக இருக்குது. இன்றைய இளைஞர்கள் கூட இதை பற்றிய சிந்தனைகளுக்கு உள்ளே வர மாட்டேங்கிறாங்க. மிகச்சிறிய பங்களிப்பு இருக்கிற இளைஞர்கள் தான் வர்றாங்களோடைய, மிக பெருமடிப்பில் இருக்கிற இளைஞர்கள் இதை நோக்கி நகர வேண்டிய கட்டாயத்தில், அவங்க வாழ்வியலுக்கு வேண்டி நகர வேண்டிய கட்டாயத்தில் அவங்கெல்லாம் இருக்காங்க. அடுத்த கட்டமாக என்னென்னா, தொழிற்சாலை நிறுவனங்கள் வந்து ஆரம்பிக்கும் போது தமிழகம் தனக்கான கொள்கை வரைவுகளை வடிவமைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. ஏன் இது பெரிய சப்ஜெக்ட்? இது ஏன் கொள்கை வரைவுகளை வடிவமைக்கணும்னா, நமக்கு நீர் பற்றாக்குறை மாநிலமாக நாம் இருக்க போகிறோம், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அப்படி இருக்கும்போது நமக்கு என்னென்ன தொழிற்சாலைகள் வரணும் அப்படிங்கிறத நாம் கவனத்தில் எடுத்து கொண்டு வரணும். நம்ம சும்மா எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேருந்து வர்றவங்கள எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு தந்துடுறோம், எல்லாத்தையும் கொண்டு வர்றோம், நல்லது. ஆனால் நமக்கான தண்ணீரை, மழைநீரை கால்குலேட் பண்ணி அந்த மழைநீரை அதிகமாக பயன்படுத்துகிற தொழிற்சாலைகளுக்கான அனுமதியை யோசனை பண்ணி வழங்கணும். அது ஒரு மிகப்பெரிய செயல்பாட்டில் சட்டமாகவே கொண்டு வர வேண்டிய கட்டாயத்தில் தமிழகம் இருக்குது. மற்ற மாநிலங்களை விட தமிழகம் இருக்குது. அது நாம் கண்டிப்பாக செயல்படுத்த வேணும். அதற்கடுத்தது நமக்கு மிகப்பெரும் சவாலாக இருக்கிறது பாட்டிலில் வந்து தண்ணி இருக்குல்ல, அது ரொம்ப மிகப்பெரிய சவால். என்னென்னா இன்றைக்கி எல்லா கல்யாண மண்டபங்களையாகட்டும், விழாக்கள்லையாகட்டும், நீ பாருங்க தேர்தல் வந்துருச்சு, அரசியல் விழாக்கள்லையாகட்டும், எல்லாத்துலேயுமே தண்ணீர் பாட்டில் கொடுத்துட்றாங்க. அந்த தண்ணீர் பாட்டிலே மழைநீரை நம்ம நீரை அதிகமாக எடுத்துக்கு பாட்டிலில் இருக்கிற நீரில் பாதி குடிச்சிட்டு வீசிட்டு போகிற இடங்கள் மிகப்பெரிய அளவில் இருக்குது. அப்போ என்னென்னா அரசாங்கத்துக்கான பொறுப்பு இங்கே மிக அதிகம்.
நீங்கள் போய் மழை நீர் பெய்யும் போது நீங்கள் விட்டுடுறீங்க, கடலுக்கு விட்டுறீங்க. அப்புறம் கடல்லேருந்து வந்து உப்பு நீரை சுத்திகரிக்கிறதுக்கு எடுக்கிறக்கான செலவுகள் அதிகம் பண்ணுற நேரத்தில் எந்தெந்த விதங்களில் நாம் வந்து தண்ணீரை காப்பாற்ற முடியும்னு யோசனை பண்ணி அந்தந்த விதங்களில் காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கோம். அந்த புரிதல் வேணும். அப்போது இந்த மாதிரி சின்ன சின்ன இப்போ திருமண மண்டபங்களாகட்டும், மற்ற விசேஷங்களில் வந்து தண்ணீர் பாட்டில் பயன்படுத்துகிறத கண்டிப்பாக தடை பண்ணணும். ஏன்னா அதில் தான் வந்து நமக்கு குளங்கள், ஏரிகள் எல்லாமே பாதிக்குது, மேற்பரப்பு நீரும் பாதிக்குது, அதே மாதிரி மறைநீரும் நமக்கு பேரிழப்பாகுது, அதே மாதிரி சுகாதார கேடுகளும் அதனால் வருது. பாட்டிலில் ஒவ்வொரு இடத்துலையும் வீசுறதுனால சுகாதார கேடுகளும் அதிகமாக வருது. ஸோ இது சார்ந்த அரசியல் விழிப்புணர்வு மிகப்பெரிய அளவில் வந்து இளைஞர்கள் கொண்டு போய் சேர்க்கணும். இது ஏன்னா நாங்கள் ஒரு பக்கம் நாங்கள் எல்லா பக்கமே நாங்கள் பெட்டிஷனாக ஏதோ கொடுக்குறோம் பண்ணுறோன்னா அதையெல்லாம் தாண்டி நீங்கள்லாம் இளைஞர்கள் வந்து அதில் விழிப்புணர்வோடு வந்து கவர்மெண்ட்டுக்கு இன்றைக்கி வந்து ஒவ்வொரு இடங்கள்லையுமே வந்து வெப்சைட்டு கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. அப்போ நீங்கள் இது பற்றியான செய்திகளை வந்து அரசுக்கு சொல்லணும். இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் பயன்படுத்துகிற தடை செய்யணும் அப்படிங்கிறத கொண்டு வரணும். இந்த மாதிரி லிட்டருக்கு தடை செய்யும்போது பொதுவிடங்களில் ஏழை மக்களுக்கான, நடுத்தர மக்களுக்கான, அங்கே புழங்குறதுக்கான தண்ணீரை, சுத்தமான தண்ணீரை உறுதிப்படுத்துகிற விதத்தில் எல்லா இடங்கள்லையுமே விலையில்லா தண்ணீர் வேணுங்க. தவிக்கிற வாய்க்கு விலையில்லா தண்ணீருங்கிறது மிகப்பெரிய கான்செப்ட். அது கண்டிப்பாக வந்து நடைமுறைப்படுத்தணும். எதேதோ விலை இல்லாமல் நாம் கொடுத்துருக்கோம். ஆனால் ஒரு பஸ் ஸ்டாண்டில் நின்று தண்ணிக்கு தவிச்சதுன்னா நாம் போய் குடிக்கிறதுக்கான வசதிகள் எங்கேயுமே மிக பெரும்பான்மையான இடத்துல இல்லை. அப்போ விலை இல்லாமல் எத்தனை வேணாலும் கொடுத்துட்டுறதுல கொடுங்க, அதை பற்றி இல்லை. ஆனால் விலை இல்லாமல் பேஸாக தண்ணீர் கிடைக்கணுங்கிறத அரசுக்கு கொண்டு போய் சேர்த்த வேண்டிய கடமை இன்றைய இளைஞர்களுக்கு இருக்கிறதா நான் நினைக்கிறேன். அதற்கு அடுத்தது வந்து இப்போ பெப்சி, கோகோ கோலா கம்பெனிகள் நம்ம தமிழகத்தில் இருக்குது. இன்றைக்கும் வந்து பாட்டில் கம்பெனிகள் நிறையா இருக்குது, தண்ணீர் சார்ந்த கம்பெனிகள் நிறையா இருக்குது. இது வந்து நம்ம பேரழிவுக்கான அடையாளம். நமக்கான பேரழிவு எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா அவங்ககிட்டருந்து தான் ஆரம்பிக்குது. அவங்க என்ன அந்த தண்ணீர்களை நாம் வந்து பயன்படுத்துகிறதுனால நம்ம உடல் நலத்துக்கும் தீங்காக இருக்குது, நம்ம நிலத்தடி நீரும் போயிடுது. அப்போது எல்லா விதங்கள்லேயும் அழிவாகுது. அவங்க அந்த பாட்டில்களும் நமக்கு வந்து மிகப்பெரிய மறைநீரை குடிக்குது. அப்போது அந்த மாதிரியான தொழிற்சாலைகள் தமிழகத்தில் தொடங்குறத வந்து நம்ம தடை செய்யணும்னு கேட்டுக்கிறோம். அதே மாதிரி பாட்டில் நீர் தயாரிக்கும் தொழிற்சாலைகளையும் நாம் தடை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். அது வந்து பாட்டில் நீரே ஆகாது, வேணால் கேன் நீர் வேணால் பர்பஸுக்கு யூஸ் பண்ணலாமோ ஒழிய பாட்டில் நீரை வந்து மிக பெருமளவில் நாம் தடை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் தமிழகம் இருக்குது. அது மிக முக்கியமான விஷயம் கூட. அடுத்ததாக சொல்லப்போனால் விவசாயம் சார்ந்துன்னா இப்போதைய காலகட்டத்தில் என்ன விவசாயம் வேணாலும் பண்ணிகிட்டு இருக்கா. இனி வரும் தண்ணீர் பற்றாக்குறை சமயங்களில் விவசாயங்கள் எப்படி நகரணும்னு கேட்டால் உணவுக்கான விவசாயத்தை முக்கியத்துவமாக எடுத்துகிட்டு இந்த மலர்கள் மற்றதுகள்லாம் இருக்குல்லங்க, அதுகளெல்லாம் வந்து கொஞ்சம் தவிர்த்துட்டு மேக்சிமம் அதுக்கான தண்ணீரை நம்ம பயன்படுத்தி வந்தோம்னா அவங்களுடைய பங்களிப்பு, விவசாயிகளுடைய பங்களிப்பு அதில் வந்துடும், தண்ணீர் சேமிப்பில் வரும். இப்படி எல்லா செக்டார்லேயுமே எந்தெந்த செக்டாரில் என்னென்ன தண்ணீர் இழப்புகளை சரி பண்ணி எங்கெங்கே நாம் அதை வந்து கொண்டு போய் சரியாக சேர்க்க முடியுங்கிற சிந்தனையை அரசு வந்து மிக பெருமளவில் கொண்டு போய் சேர்த்தணும். இங்கே பார்த்திங்கன்னா நிறைய அரசு அதிகாரிகளுக்காகட்டும், அரசியல்வாதிகளாகட்டும், அவங்க ஒரு 0.001% தான் இருக்காங்க. அவங்களுக்கான விழிப்புணர்வு இதில் ரொம்ப தேவையாக இருக்குது. இவங்க எல்லாருமே வந்து பொருளாதாரம் சார்ந்து வாழ்கிறாங்க, பொருளாதாரம் சார்ந்த கோரிக்கைகள் தான் போயிட்டு இருக்கக்கூடிய இங்கே இந்த நிலம் சார்ந்து நிலம் காப்பாற்றப்பட வேண்டும், மண் காப்பாற்றப்பட வேண்டும், இல்லை தண்ணீர் காப்பாற்றப்பட வேண்டும், இதுதான் முன்னுரிமைங்கிற புரிதல் இங்கே யாருக்கு இருக்கிறதா தெரியல. இன்றைக்கி பார்த்திங்கனாலே தெரியும், இன்றைக்கி வர்ற தேர்தல் அறிக்கைகளாகட்டும், மற்ற அறிக்கைகளாகட்டும், செயல்பாடுகளாகட்டும், அதை தாண்டி நிறைய செய்ய வேண்டியது இருக்குங்கிறது தேவையாக இருக்குது. இந்த தேவை இருக்குங்கிறத கொண்டு போகிறதுக்கு யார்? அந்த 1% மக்களுக்கு, அதாவது வந்து அரசியல் தலைவர்களுக்காகட்டும் அல்ல அரசு அதிகாரிகளுக்காகட்டும் கொண்டு போய் சேர்த்த வேண்டிய கடமை வந்து பொதுமக்களுக்கு இருக்குது. இந்த பொதுமக்கள்லேயுமே இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு மிகப்பெரிய கல்வியில் முன்னேற்றமான மாநிலமாக நாம் சொல்கிறோம்.
ஆனால் அவ்வளவு பெரிய முன்னேற்றமான மாநிலமாக இருந்தாங்க கூட அரசுக்கு நம்ம கோரிக்கைகள் எங்கெங்கே போய் சேர்ந்துருக்கு, வெப்சைட் இருக்குது, எல்லா வசதிகள் இருந்தாலும் கூட இளைஞர்கள் எதையோ பயன்படுத்துறதுக்கு பதிலாக இந்த மாதிரியான கோரிக்கைகளை நீங்கள் ஒவ்வொரு இளைஞனும் ஒரு 10% அவங்களுடைய வாழ்வியல் இதைய இந்த மாதிரியான செயல்பாடுகளை அரசுக்கும் அரசு அதிகாரிகளுக்குமான விழிப்புணர்வாக நீங்கள் உங்களை போய் ஒரு போராட்ட காலத்தில் இறங்கி சண்டை போடுங்கன்னால சொல்லலை. நீங்கள் கோரிக்கைகளை வைங்க. பதில் சொல்ல வேண்டிய கடமை அரசுக்கும் இருக்குது, அரசு அதிகாரிகளுக்கும் இருக்குது, அரசியல்வாதிகளுக்கும் இருக்குது. நீங்கள் எங்கேயும் போராட வேண்டாம். நீங்கள் உங்கள் கோரிக்கைகளை அழுத்தமாக கொடுங்க. நீரியல் சார்ந்த கோரிக்கைகளை அழுத்தமாக கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. அதுக்கு அடுத்தது நாம் என்ன செய்யலாம் அப்படிங்கிற போது இந்த விளையாட்டு மைதானங்களுக்கான தண்ணீர், அதே மாதிரி பெரிய பெரிய ஹோட்டலில் வந்து வீணடிக்கப்படும் தண்ணீர், இதையெல்லாம் வந்து இந்த மாதிரியான காலகட்டங்கள்லையாவது கடைசிக்கு வறட்சி காலகட்டங்கள்லையாவது அவங்களுக்கான தண்ணீரை குறைச்சி தர வேண்டிய கட்டாயத்தில் அரசு இருக்குது. அரசு அதுக்கான நடவடிக்கைகளை துணிந்து இறங்கி செய்யணும். பொதுமக்களுக்கான தண்ணீரை உறுதிப்படுத்தி, குடிநீர் உறுதிப்படுத்திட்டு, இந்த மாதிரி பெரிய பெரிய ஹோட்டலில் இருக்கிற இவங்களுக்கான அந்த தண்ணீரினுடைய பகிர்வை நாம் குறைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். அதுக்கடுத்த செயல்பாடாக நீர்நிலைகள் வந்து எவ்வளோ தூரம் நாம் காப்பாற்ற வேணுமோ அவ்வளோ தூரம் மேற்பரப்பு நீரையும் காப்பாற்றினா மட்டும்தான் கீழே இருக்கிற நீரை நாம் காப்பாற்ற முடியும். மேற்பரப்பு நீரினுடைய பகுதிகள் நாம் தொடர்ந்து குறைச்சிட்டே வர்றோம். அது வந்து ஆரோக்கியமானதல்ல. ஏன்னா இன்றைக்கி மேற்பரப்பு நீரை நீங்கள் எவ்வளவு காப்பாற்றுறீங்களோ அந்தளவுக்கு தமிழ்நாடு பாலைவனமாகிறதுலேருந்து காப்பாற்றும். இந்த இப்போ காற்று இப்போ பாருங்கள், தண்ணிக்கிட்ட இருக்கிற காற்று வந்து எவ்வளவு இனிமையாக வருது. அந்த மாதிரியான இனிமையான காற்றுகள் இது சூழலியல் மாற்றங்களில் வந்து உங்களுக்கு மண்ணினுடைய தன்மை வந்து ஈரப்பதமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ தகுதியாக இருக்க முடியும். ஆனால் நாம் தொடர்ந்து வந்து புழுதி மண்டலமாக உருவாக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். இதெல்லாம் கவலை அளிக்கிற விஷயமா இருக்குது. அடுத்த தலைமுறை எப்படி காப்பாற்ற போகிறோம் அப்படிங்கிறது மிகப்பெரிய கவலையாக இருக்குது. தண்ணீர் பற்றிய புரிதல் கூட நம்மளுக்கு இல்லைன்னா நாம் எதை நோக்கி நகர்றோம் அப்படிங்கிறது மிகப்பெரிய சவாலும் கேள்வியுமாகவே இங்கே இருக்குது. இது ஒரு சிலர் மட்டுமே எடுத்துகிட்டு போகிற விஷயம் கிடையாது. கண்டிப்பாங்க நாங்கள் ஒரு காலகட்டம் வரைக்கும் இதுகளெல்லாம் காப்பாற்றலாம், இதற்கான வேலைகளை செய்யலாம். அதற்கப்புறம் மக்கள் இயக்கங்களாக இது தொடர்ந்து வரணும். நிறைய இளைஞர்கள் இதில் வந்து அவங்களுடைய வாழ்வியலில் கொஞ்சம் கொஞ்சமாவது அர்ப்பணிப்போட செயல்படணும். அப்படி செயல்பட்டால் மட்டும்தான் இனி வர்ற 10 வருட காலங்களில் வர்ற மிகப்பெரிய பேரழிவிலிருந்து தமிழகத்தை காப்பாற்ற முடியும். இங்கே இது எல்லாத்திலோட மிக முக்கியமான விஷயமா இப்போ பார்க்குறது நம்ம கோவை மாவட்டத்தை பொறுத்தளவு எங்களுடைய கருத்து என்னென்னா, கவசியா நீர்க்கரங்களின் கருத்து என்னென்னா, கோவை மாவட்டத்தில் ஒரு 10 ஏரிகளையாவது ஏரி குளங்களை நன்னீர் குளங்களாக அறிவிங்க. எதுக்காக நன்னீர் குளங்களாக அறிவிங்கன்னா, மிக பெரும் வறட்சி காலங்களில் இந்த குளங்கள் மக்களுக்கான நீராதாரங்களாக இருக்கணும். நன்னீர் குளங்கள்னால் அதுக்கு என்ன ட்ராட்டானா, பொதுவான இதாக நான் சொல்கிறது என்னென்னா, அங்கே குப்பைகள் கொட்டக்கூடாது, கண்டிப்பாக கழிவுநீர் கலக்கக்கூடாது. இந்த ரெண்டும் இல்லாத குளங்கள் இந்த மக்களுக்கு நம்ம காப்பாற்ற வேண்டிய கடமை இருக்குது. இன்றைக்கி குறைந்தபட்ச நன்னீர் குளங்களாக இப்போ அக்ரஹார சாமக்குளத்தில் இருக்கோம். அக்ரஹார சாமக்குளம் இன்றைக்கி முழுமையாக நன்னீர் குளம். இதில் வந்து எந்த கழிவுநீரும் கலக்கிறது இல்லை. அதே மாதிரி நம்ம காளிங்கராயன் குளம் கழிவுநீர் இதுவரை கலக்கலை, இனி கலக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகுது. அது இல்லாமல் தடுக்கணும். அதே மாதிரி சின்னவேடம்பட்டி ஏரி கோவை மாநகராட்சிக்குள்ளே ஒரு 160 ஏக்கர் இருக்குது. அந்த 160 ஏக்கரை எப்படி பயன்படுத்தலான்னா, தண்ணீரை வந்து மழைக்காலங்களில் ஆறுகளில் கிடைக்கிற தண்ணீரை நாம் குடிநீர் தேவைக்காக பயன்படுத்தி மிச்சமாகிற தண்ணீர் அந்த காலங்களில் நிறைய இருக்குது. நீங்கள் மழைக்காலங்களில் பார்த்தீங்கன்னா வீடுகளுக்கான தண்ணீரை குறைச்சி அந்த நீர்நிலைகளுக்கு தண்ணீரை கொண்டு போகிற அந்த மடைமாற்று செயல்கள் அந்த காலகட்டங்களில் தேவையாக இருக்குது. எல்லா காலங்கள்லேயுமே தண்ணீரை குறைவாக பயன்படுத்தணுங்கிற ஒரு விழிப்புணர்வு மக்களுக்கு வந்தால் நாம் தண்ணீரை இந்த மாதிரி கொண்டு போய் சேர்த்த முடியும். குறிப்பாக நாங்கள் சின்னவடம்பட்டி ஏரியை வந்து புழலேரி மாதிரி நீர்த்தேக்க ஏரியா அறிவிக்கணும்னு கேட்டுக்கிறேன் இந்த இடத்துல. ஏன்னா நாம் கோயம்புத்தூரில் நீர்த்தேக்க ஏரிகள் எதுவும் கிடையாது. அதுக்கு தகுதியான ஒரு ஏரி கோவை மாவட்டத்தில் இருக்குதுன்னா அது வந்து சின்னவடம்பட்டி ஏரி. அதே மாதிரி அந்த மாதிரி செலெக்ஷன் பண்ணி எல்லா ஏரிகளில் இப்போ நொய்யல் எடுத்துட்டிங்கன்னா, நொய்யல் ஆற்றில் வந்து எல்லா பக்கமுமே நாம் கழிவுநீர் தான் உள்ளவரும். ஆனால் மழைக்காலங்களில் மழைநீர் வெளியே போயிடும், விடமாட்டாங்க உள்ள. ஏன்னா மழைநீர் உள்ளே வரும்போது மீன் பிடிப்பவர்கள் என்னன்னா அவங்க வாழ்வாதாரம் பாதிக்குதுன்ட்டு அவங்க வந்து மழைநீரை உள்ள அலோவ் பண்ணுறதில்லை. இது எல்லாம் வந்து மாற்றப்பட வேண்டும். குளங்கள் வந்து நீரை சேமிக்கிறதுக்கு தான் முக்கியத்துவம் தரணும் மொழிய, அதில் வியாபாரமாக்கி வருமானத்தை பெருக்கிற முக்கியத்துவத்தை குறைக்கணும்.
ஏன்னா குளங்கள் வந்து அவங்கவுங்களுக்கு அந்த ஊர்க்காரங்க பிடிச்சி இலவசமாக சாப்பிட்றது இல்லை, பிரச்சனை இல்லை. ஆனால் அது வியாபாரமாக பண்ணுறதை நாம் தவிர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். அப்படி பண்ணால் மட்டும்தான் நிலத்தடி நீரை மேம்படுத்த முடியும். மழைக்காலங்களில் நல்ல தண்ணீரை உள்ளே கொண்டு வந்து சேர்த்த முடியும். அதில் நாம் கோவை மாவட்டத்தில் 32 குளங்கள் நொய்யல் சார்ந்திருக்கு. அப்போ 32 குளங்களில் நீங்கள் கணக்கெடுத்து பாருங்கள், மழைக்காலங்களில் பெரும் வெள்ளம் போகும். பெரும் வெள்ளத்தை வந்து நாம் மழைக்காலங்களில் உள்ளுட்டு குளத்தை சுத்தம் பண்ணுறதுக்காவது பயன்படுத்தலாம். அந்த மாதிரி கட்டமைப்பு வசதிகளை மீட்டுருவாக்கம் பண்ணி அதிகபட்ச அளவில், ஏன்னா அந்த காலத்தில் வந்து பெருமழை கிடையாது. இன்றைக்கி பெருமழையாக இருக்கிறதுனால எல்லா கட்டமைப்புகளும் ரீஸ்ட்ரக்சர் பண்ணி பெருமழை காலங்களில் மிக பெருமளவில் வந்து நன்னீரை குளங்களில் கொண்டு வந்து சேர்த்துறதுக்கு கவனம் எடுக்கணும். இங்கெல்லாம் என்ன பண்ணுறோம்னா, நாம் கழிவு நீரை கொண்டு வந்து அதையே சுத்திகரிக்கிறோங்கிற பேர் வழியில் கொண்டு வந்து குளங்கள் நிரப்பறதுக்கு கூட இப்போ முயற்சிகள் நடக்குது. ஆனால் அதுக்கான செலவுகளுக்கு பதிலாக நன்னீரை கொண்டு வந்து உள்ளே சேர்த்துலாம். கழிவு நீரை நீங்கள் சுத்திகரித்து நீங்கள் நிலங்கள் வழியாக ஒரு ஓடைகள் வழியாக விட்டிங்கன்னா கூட பெரும் பாதிப்பு ஏற்படுத்துது அது. ஆனால் குளங்களில் விட்டிங்கன்னா அது கொஞ்ச நாளில் இருந்தால் மறுபடியும் வந்து அந்த கழிவு நீர் வந்து வாசம் அடிக்கிறதுக்கு ஒரு 15-20 நாள்லேயே அது வந்து மறுபடியும் மாற்றம் அடைஞ்சிடும். அதனால் நாம் இதில் கவனம் எடுக்கணும். கோவை மாவட்ட நிர்வாகம் இது மாதிரியான விஷயங்களில் கவனம் எடுத்து, கோவை மாநகரம் நிர்வாகம் மட்டும் இல்லை, மாவட்ட நிர்வாகம் மட்டும் இல்லை, அதை மக்களும் வந்து இதற்கான விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இதுக்கு இளைஞர்கள் தங்களுக்கான செல்ஃபோனுகளையும் மற்ற அவங்களுக்கு இருக்க அறிவு சார்ந்த விஷயங்களையும் அரசுக்கு கொண்டு போய் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற ஒரு மீடியாவாக நீங்கள் ஒவ்வொருத்தரும் மாறினா மட்டும்தான் இதற்கான தீர்வுகள் நோக்கி நகர முடியும். ஏன்னா உங்களுக்கான கடமைகள் இங்கே இருக்குது. இல்லைன்னா நீங்கள் உங்கள் வாழ்விலேயே உங்களுக்கு ஒரு 50-55 வயசு ஆகும்போதே நீங்கள் வந்து மிக பெரும் கடுமையான நீர் பற்றாக்குறையில் உட்காந்துருவீங்க. அதுக்கு இப்போ இருந்தே நீங்கள் செயல்படுங்க.